மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 100 நாள் தேர்வான தமிழ் தென்றல் அப்படிங்கிற இன்னைக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா 15 தேர்வு 15 பார்க்குறோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய 20 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ 20 கேள்விகள் பார்க்கலாம். அதுல என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை நோட் பண்ணி வைங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ 8 மணி லைவ்ல வரும். ஸோ அப்போ நீங்க வந்து அதுக்கான ஆன்சரையும் எக்ஸ்பிளனேஷனும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஷின் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் என்னவாக தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்தது 2வது கேள்வி, சொல் கூட்டல் துணை அப்படிங்கறத சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏ ஆப்ஷன் சொற்றுணை அப்படின்னும், பி ஆப்ஷன் சொல் துணை, சி ஆப்ஷன் சொற்றுணை, டி ஆப்ஷன் சொல் துணை அப்படின்னு கொடுத்திருக்கோம். 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, தவறான பிரித்தெழுதலை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். அதுல வானம் எல்லாம் அப்படிங்கிற சொல்லும், செம்பருதி, உன்னை அல்லால், செந்தமிழ் அப்படின்னா 4 சொல் கொடுத்திருக்கோம். அதற்கான பிரித்தெழுதல்ல எது தவறானது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஸோ நாளே நல்லா பாருங்க, விதியோட எல்லாமே பொருந்துதா அப்படின்றதையும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, ஸ்பெல்லிங்ஸ்ல ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றதையும் பாருங்க. பார்த்துட்டு அதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்து நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி 4வது கேள்வி, பல் கூட்டல் துளி அப்படின்ற வார்த்தை கொடுத்து அதோட சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் பல் துளி அப்படின்றது, பி ஆப்ஷன் பல் துளின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து சி பற்றுளி, டி பற்றுளின்னு கொடுத்துருக்கிறதுல 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு பாருங்க. விதியை அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ லகரம் வந்திருந்தது அப்படின்னா அது எப்படி உணரும் அப்படின்றத படி பாருங்க. ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 5, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற விதிப்படி புணர்ந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இனம் கூட்டல் நிறை, பி ஆப்ஷன் உள் கூட்டல் ஒன்று, சி ஆப்ஷன் பூ கூட்டல் பாவாய், டி ஆப்ஷன் உடன் கூட்டல் உடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அந்த விதியோட பொருந்தும்னு பார்த்து அதை நோட் பண்ணுங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதி. அடுத்தது 6வது கேள்வி, நன்னூல் நன்னூன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நல்ல கூட்டல் ஊன், பி ஆப்ஷன் நல்ல கூட்டல் தூண், அடுத்து சி நல் கூட்டல் தூண், டி ஆப்ஷன் நன்மை கூட்டல் ஊன் அப்படின்னு இருக்கு. இந்த 4 இதுல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்ன சொல் இதெல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்த பிரித்தெழுதுக வரும்னு பாருங்க. அந்த வார்த்தை என்ன, அதற்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்தது 7வது கேள்வி, நாள் கூட்டல் மீன் அப்படின்றதுடைய சேர்த்து எழுதுக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் நாள் கூட்டல் மீன், பி ஆப்ஷன் நான் மீன் கொடுத்துருக்காங்க, சி நான் மீன் நகரம் மாறி இருக்கு, அடுத்து டி ஆப்ஷன்ல நாட் மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாள் கூட்டல் மீனுக்கு எந்த சேர்த்து எழுதுக வரும் அப்படின்னு கரெக்டா பார்த்து ஆப்ஷன் நோட் பண்ணி வைங்க.
அடுத்தது 8வது கேள்வி தண்ணீர் என்ற சொல்ல பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தன் கூட்டல் ஏர், பி தன் கூட்டல் நேர், சி ஆப்ஷன் தன் கூட்டல் நேர், டி ஆப்ஷன் தன் கூட்டல் நேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 8வது கேள்வி அடுத்தது 9வது கேள்வி செய் கூட்டல் நன்றி அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ஆப்ஷன் செய் நன்றி, பி செய் நன்றி நகரம் மிகுந்திருக்கு, மெலினம் மிகுந்திருக்கு. அடுத்து சி செய் நன்றி, டி செய்த நன்றி. எது கரெக்டா வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ விதி பாருங்க, நிலைமொழியில என்ன இருக்கு, வருமொழியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி 10வது கேள்வி சரியானவற்றை கண்டறி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ 4 இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆ கூட்டல் யானை அப்படின்றது அவ்யானை. அடுத்து 2வது ஊ கூட்டல் அணி உவ்வணி. 3வது ஏ கூட்டல் திசை எத்திசை. 4வது ஏ கூட்டல் யானை எவ்யானை அப்படின்னு 4மே கொடுத்திருக்காங்க. இல்ல சரியானவற்றை தான் கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. எல்லாமே எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்றதையும் பாருங்க. அடுத்த கேள்வி 11. ஸோ ஆப்பின்னு கொடுத்து கூட்டல் குளிரும் அப்படின்ற சொல் கொடுத்துருக்கோம். இதுல சேர்த்து எழுத கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு பாருங்க. சேர்த்து எழுதணும். ஸோ எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாமே 12th புக்ல இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்தெழுது தான். அடுத்த கேள்வி 12. ஏற்பாடு எனும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ஏழ் கூட்டல் பாடு, பி ஆப்ஷன் ஏற்பு கூட்டல் ஆடு, சி ஆப்ஷன் எல் கூட்டல் பாடு, டி ஆப்ஷன் எழு கூட்டல் பாடு. இதுல எது ஆன்சர்னு பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 13. தெல்கு கூட்டல் கால் அப்படிங்கிற சொல் கொடுத்து அதை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏ ஆப்ஷன் தெல்கு கால், அடுத்து பி ஆப்ஷன் தெல்கு கால் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சி ஆப்ஷன் தெங்கு கால், டி ஆப்ஷன் தெங்கு கால் அப்படின்னு அங்க வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ எது சரியா வரும் அப்படின்றது பாருங்க. அடுத்து 14வது கேள்வி அன்மொழி தொகை அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, பி ஆப்ஷன் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, சி ஆப்ஷன் அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு கொடுத்துருக்கோம். டி ஆப்ஷன் அண்மை கூட்டல் மொழி கூட்டல் தொகை. 4ல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அன்மொழி தொகை தான் நம்ம இதோட சின்ன ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தது. தொகைநிலை தொடர்கள் படிச்சிருந்தப்பே இது பார்த்திருக்கோம். அடுத்து 15வது கேள்வி களிறு கூட்டல் யானை என்பதை சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் களிறு யானை,
பி ஆப்ஷன் களிற்று யானை, சி ஆப்ஷன் களிரானை, டி ஆப்ஷன் களிற்று யானை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எது ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. என்ன விதி வரும் அப்படின்னு பாருங்க. நிலைமொழியில என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான விதிகளோட பொருத்தம். அடுத்து நம்ம பார்க்கறது 16வது கேள்வி. கோடிதரி என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் கோடி கூட்டல் இடரி, பி ஆப்ஷன் கோட் கூட்டல் இடரி, சி ஆப்ஷன் கோடு கூட்டல் இடரி, டி ஆப்ஷன் கோடு கூட்டல் டிடரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4ல எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பதினாறு, அடுத்த கேள்வி 17. கீழ் கூட்டல் கண்ட என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏ ஆப்ஷன் கீழ்கண்ட, பி ஆப்ஷன் கீழ்கண்ட, சி ஆப்ஷன் கீழ் காணும், டி ஆப்ஷன் கீழண்ட அப்படின்றது கொடுத்திருக்காங்க. எது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கிறது 18வது கேள்வி. பன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஸோ ஏ ஆப்ஷன் பண் கூட்டல் நூல், பி ஆப்ஷன் பல கூட்டல் நூல், சி ஆப்ஷன் பண் கூட்டல் நூல் நகரம் மாறி இருக்கு. அடுத்து டி ஆப்ஷன் பல் கூட்டல் நூல் அப்படிங்கிற சொல். ஸோ 4ல எது வரும்னு பாருங்க. நிலைமொழி ஈர் என்னவா இருக்கு, வருமொழி முதல் என்னவா இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. அடுத்த கேள்வி 19. அருள் கூட்டல் மொழி எனும் சொல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏ அருள்மொழி, பி அருமை மொழி, சி அருண்மொழி, டி அருட்மொழி அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல எது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ எந்த சொல் கரெக்டா பாருங்க. அடுத்தது 20வது கேள்வி. கீழை குளம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஏ ஆப்ஷன் கிழக்கு கூட்டல் குளம், பி கீழை கூட்டல் குளம், சி கீழ் கூட்டல் குளம், டி கிழ கூட்டல் குளம் அப்படின்ற 4 இது கொடுத்திருக்கோம். இந்த 4ல எது ஆன்சர் அப்படின்றது பாருங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு இந்த 20 கேள்விக்கான பதிலுமே அந்த ஆப்ஷன் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இதோட கீ என்ன, ஆன்சர் என்ன அப்படின்றதும் நம்மளோட 8 மணி லைவ்ல போடுவாங்க. மிஸ் பண்ணாம அதை பார்த்து அதோட இதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால என்ன புணர்ச்சி விதி வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கொஸ்டின் பக்கத்துல நம்ம எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டே 15 பார்த்துருக்கோம், 15வது தேர்வு பார்த்துருக்கோம். இனி வர எல்லா தேர்வுமே அதே மாதிரி 100 நாளுமே கம்ப்ளீட்டா முடிக்க ட்ரை பண்ணுங்க.